என்னை ஏமாத்திட்டு போறியா? மணி பாரு 3:30 மணி. உனக்கு நீ வரலன்னா வச்சுக்க 5 மணிக்கு இருண்ணா வரவங்க கூட. சரி சுண்ணா ரெடி பண்ணணுமே. அன்னி பூவா வரேன் பார்த்தாங்க என்ன போ எட்டி பூவா வரேன்டி. பூவா போவாத பூவா எப்படி வருது? அன்னி தூக்கிக்கிட்டாதான் பூவாங்க. பூவா அழுகுறான்டி. என்ன இப்படியே போற? நான் போகட்டா? பூ அழுகுற. நான் எதுக்கு போறேன் தெரியுமா? உன்னை இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு தான். நீ லேட் பண்ணுவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். ஈவினிங் விளாக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வயலுக்கு தாங்க போகிறோம். ஸ்வைன் வந்துட்டு மருந்து அடிக்க போகிறாங்க வயலுக்கு. நான் எதுக்கு கூட போகிறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமைங்க. அதனால் வந்துட்டு சாய்பாபா கோவிலுக்கு போவேன். ஈவினிங் டைம் போகலாம் அப்படின்னாங்க. போகலான்னு சொல்லுவாங்க, ஆனால் வேலை பார்த்துட்டு வரமாட்டாங்கங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு தாங்க வருவாங்க. நம்ம கூட போனோம்னு வச்சோங்களேன், மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழைச்சிட்டு கையோடு வந்துடலாம். அதுக்கு தான் நானுமே கூட போகிறேன். அதுக்கப்புறம் வயலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறேன். ஏன்னா இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சிருக்கிறதுனால நமக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னு வச்சாங்கன்னா போக முடியாதுங்க, ரொம்ப சேராக இருக்குங்க. அதனால தான் நான் இப்போயே போய் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அடி மேலே வச்சு போனால் தான் போகலாம். போன டைம் எப்படி தரணும் விழுந்து போனால் சோறு கொண்டுட்டு. பரவாயில்ல, நடக்க முடியுது. 2 சைடும் வண்டி விழுதுருச்சுன்னு வச்சாங்க. இங்கெல்லாம் கொலை நடக்கவே முடியாது. நம்ம நாற்று விட்டுருக்கு. சரி, அம்மா வீட்டிலேருந்து நெல் கொண்டு வந்தோம்ல, அது எங்கே போட்டிருக்கு? நல்லா வந்திருக்கா? கொஞ்சோண்டு போட்டு அது எல்லாம் நல்லா வந்திருக்கா இல்லையா? அம்மா கேட்டாங்கடி. எந்த இடம்? போயிடாது. எங்கே நில்லு, போய் பார்த்துட்டு வர. நாற்று இங்கெல்லாம் நாற்று நட்டாச்சு. இது யார் வீட்டு வயல்னு தெரியல. இது நம்ம வீட்டு வயல் தான். இந்த சைடு உள்ள நாற்று விட்டு அங்கே நடவணுங்க. அங்கே இருக்குங்க வயல், நம்ம வீட்டு வயல். இதுவாடி முன்னாடி இருக்கிறதா? நல்லா வந்திருக்குங்க. அம்மா கேட்டாங்க நெல் நல்லா வந்திருக்கான்ட்டு. சாரி, நாற்று நல்லா வந்திருக்குங்க. பாதி வீட்டில் நட்டுட்டாங்கங்க நடவு. இங்கே இருங்க, பாக்கெட் இருக்கா? இதை போட்டுக்க, மிஞ்சி கழட்டி கொடுக்குறேன். இந்த புள்ள மட்டும் உரம் போட்டுட்ருக்கு. நீ என்ன பண்ணுவ? மருந்து அடிக்க போறியா? சரி வா போகலாம். சரி வா, டைம் ஆகுது. எனக்கு சாய்பாபா கோவிலுக்கு போகணும். பூ வர அழுதுட்டுருக்குறான். ஆமாங்க, இங்கே பாருங்க நாற்று பறிக்கிறாங்கங்க. பெங்காலியெல்லாம் கொல்கத்தாவில் இருந்தாங்க இங்கே வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. என்னடி, ஒடிசாக்குள்ளே யாருமே ஆள் வரமாட்டாங்களாங்க. அங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து இது வந்துட்டு மழை காலத்துக்கு வந்துட்டு நெல் போடுவாங்க. அங்கே நெல் போடுறதுக்கு முடிஞ்ச உடனே அடுத்து இது அறுத்ததுக்கு அப்புறம் என்ன போடுவாங்கன்னா, வெள்ளரிக்கை போடுவாங்க. அப்புறம் பூ போடுவாங்க, செவ்வந்தி பூ போடுவாங்க. அதுக்கப்புறம் காய்கறி. சைடு வழுக்குது, இந்த சைடு கூட்டிகிட்டு வர, அந்த சைடு போகலாம்ல. நல்லா இருக்கா? இங்கே தான் தண்ணி போகிறதுங்க. இந்த வழியாக நம்ம வீட்டுக்கு போகலாங்க. இது யார் வீட்டு வயல்?
அதான் பாருங்கள் நடவே இல்லை. எப்பயுமே இங்கே லாஸ்ட் ஏட்டு எப்பயுமே லாஸ்ட்டாக தான் நீங்கள் நடுவீங்களாடி? நம்மளுக்கு சனிக்கிழமை. என்ன சனிக்கிழமை? சி, எதுலேயுமே ஃபஸ்ட்டில் இருந்தால் தான் நமக்கு ஃபஸ்ட்டில் வரும். அதனால தான் நெல்லுமே சரிங்க, எப்போ பார்த்தாலும் லாஸ்ட்டு தான். அந்த புள்ள வேலை வாங்குறா, நீ செய்ய மாட்டியா? நீ என்ன பெரிய கலெக்டரா? அந்த புள்ள பாவம் தானே, வேலை வாங்குறதுலாம் பயங்கரமாக நாலு சுவாயினி என்கிட்டக்கே அவ்வளோ வேலை வாங்குவான். உன்னை பற்றி நல்லதே அன்னிக்கிட்டே நல்லா வேலை வாங்குவேன். நீ பெரிய கலெக்டர் பாரு, சின்ன பிள்ளைகிட்ட வேலை வாங்குற. சரி வா, இது யார் விட்டுதுடி? ஏன்டா இதை மட்டும்ப்பா இப்படி காட்டுக்கு இது பறி போட்டு வச்சுருக்குறீங்க? இங்கே இருங்க, பூ போட்டிருக்குங்க இவ்வளோ புல்லில். என்ன பூடி இது? செவந்தி பூ முட்டு வச்சிருக்கு. போட்டிருக்காங்க, லயனாக போட்டிருக்காங்க. வெறும் புல் வந்து மூடிருச்சுங்க. அழகாக இருக்குங்க இந்த புல். மருந்தை அடிச்சுட்டு தாங்க நடவுவாங்க போல். எனக்கு எப்படி பண்ணாங்க எங்கள் ஊர்லலாம் எப்படின்னு எனக்கு தெரியலை. உரம் போட்டு நடுவாங்க. ஏடி உரம் இல்லாட்டி போடுவாங்க. சனிக்கிழமை ஆரம்பிக்கிறாங்களாம், எனக்கு திங்கக்கிழமை போயிடுவாங்க தமிழ்நாடு. வேலை முடிச்சுட்டு போகிறாங்கங்க. வேலை அங்கே பார்த்துருக்காங்க பிரியங்கா வீட்டுக்கு. 4 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிடுவாங்க போல் வேலை. என்னை கேட்டாங்க அங்கே, நீ போகலையான்னு கேட்டாங்க. அவங்க பேசுகிறது எனக்கு ஓரளவுக்கு புரியுங்க. இப்போலாம் ஒடியால இங்கே இருந்தானே நான் ஈஸியாக ஒடிசா பேசுவேன். ஓரளவுக்கு எனக்கு புரியும் பேசுகிறது. ஆனால் சொல்லும்போதே எனக்கு புரியுங்க. ஆனால் நம்ம பேசும்போது அது எப்படி பேசுகிறதுன்னு தெரியாதுங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரியும். இதுதான் சொல்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் பேசுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தப்பாக பேசுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிறது. முடிஞ்சிட்டா? பெங்காலி வந்துட்டு பெங்காலி மொழி பேசுவாங்க, அது சுத்தமாக புரியாது. ஓ டைமிங்களா அசோ ஒட்ட அம்மா தானே. இப்போ வீட்டுக்கு போகிறோமா? வீட்டுக்கு போகிறோமாடி? என்னடி நான் போகிறேங்க. நாளைக்கு வண்டி வந்துடுமா? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு யார் நடவுவீங்க? இப்படிலாம் சாஸ்திரம் பார்க்க மாட்டீங்களா? எங்கள் ஊர்லலாம் எங்கள் வீட்டில் யார் மூத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்க தான் நடணும். பொம்பளையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க தான் ஃபஸ்ட்டு வயலில் நட்டு வைக்கணும். நீங்கள் ஆம்பளைங்க தானே நடுவீங்க, அப்படிலாம் நடக்கூடாது. நான் வந்து நட்டு தரேன் நாளைக்கு, சரியா? ஒரு வழியாக அங்கேயே இருந்து வந்துட்டாங்க. தண்ணிக்குள்ளே நடக்க முடியலைங்க, தண்ணிக்குள்ளே நடக்க முடியாது போல். இந்த மாதிரி காஞ்சி போய் இருந்தால் பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்கும் நடக்கிறதுக்கு. இந்த வயலில் தான் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம். எல்லாம் ஞாபகம் இருக்குங்க எனக்கு. நான் தாங்க உருளைக்கிழங்கு போட்டேன். ஏன் பூ இருக்கா? இப்போ இந்த வயலில் தான் மருந்தடிக்க போகிறாங்க. ஏன்டி வெண்டைக்காவா? நெல் விடலையா? இப்போ போட்டுக்கிறது எல்லாமே வந்துட்டு வெண்டைக்காய். அது நிறைஞ்ச புல்லுங்க. இது சைடும் ஃபுல்லாக வெண்டைக்காய் தான் போட்டிருக்கு. இதுவும் வெண்டைக்காய் தான். எவ்வளோ புல் இருக்குன்னு. இதெல்லாம் அரிச்சு விட்டாதாங்க இது நல்லா வரும்.
ஷிஷோ யாருங்க அரிக்க போகிற கஷ்டமாக இருக்குது பாருங்களே. இவ்வளோ பில்லுலையும் இந்த வெண்டைக்காய் வரவே வராதுங்க. ஆனால் ஈஸியாக அரிக்கலாங்க. குச்சி குச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் அரிச்சிட்டு உரம் போட்டோம்னு வச்சோங்க, சூப்பராக வெண்டைக்காய் வரும். கொஞ்சத்துக்குனாச்சும் நம்ம அரிச்சு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. வளர்ந்துருச்சுன்னா வச்சுங்களேன் அரிக்க வேண்டியில்லைங்க. இப்போது நம்ம உரம் போட்டாலும் வேஸ்ட்டு தான். அப்படியே பில்லு தான் நல்லா நிறைய வரும், செடி வராது. அதை வச்சு மிரிக்கிறேங்கண்ணாச்சி. இது எவ்வளோ பில்லு முளைச்சிருக்கு. இந்த இடத்துல பில்லு இல்லை, நல்லா வந்துருச்சுங்க. பில்லு இல்லாத இடம் மட்டும் நல்லா வந்திருக்கு பாரு. இந்த இடம் வெள்ளரிக்காயை காய்க்கலன்னு சொன்னாங்க ஸ்வைனு. எல்லாம் தண்ணியில் போயிருச்சாங்க. மழை வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். இங்கே இருங்க, என்னடா காலில் அடிபடுதுன்னு பார்க்குற வெள்ளரிக்காங்க. வா, ஒரு வெள்ளரிக்காய் அறுத்துட்டாங்க. பழுத்துருச்சுங்க. இது இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளரிக்காய் முத்தி போயிருச்சு. ஆமாங்க, இங்கே இருக்கு பாருங்க பழம். வேஸ்ட்டு, இதை அறுத்துட்டு போனாலும் வேஸ்ட்டு தாங்க. ஒரு வெள்ளரிக்காய் மாரியெல்லாம் அங்கே நல்லா இருக்காது. சரி வாமா, போதும். அதுவும் வெள்ளரி செடின்னு நினைக்கிறேன். போகலாம் அங்கே. அங்கே பாருங்கள், இந்த வயலை பாருங்களேன் எவ்வளோ பில்லு மண்டி போயிருக்குன்ட்டு. ஏ சாமி, இது வந்துட்டு இந்த பில்லெல்லாம் கோடை காலத்துலேயே நல்லா வெட்டி எடுத்துருனுங்க. வேரோட கோடை காலத்தில் நல்லா மிஷின் ஓட்டி இந்த பில்லை பூரா எடுத்தால் தான் இப்போ இந்த மழை காலத்தில் நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நடவு நடுறதுக்கெல்லாம் பில்லு வராது. இவங்கெல்லாம் சும்மா வயலே கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்வயனும் வேலை பார்ப்பாங்கன்னா அந்தளவுக்கு பார்ப்பாங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாகலாம் தெரியாது. இது என்ன பாவக்காய் செடியா? என்னங்க இது? பாவக்காய் தானே, ஏதோ பூ மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இந்த இருக்குது பாவக்காய் செடி. நீ ஒரு துரோகி தானே, சொல்லு. துரோகி. இங்கே பாருங்க, ஒரு வெள்ளரிக்காய், 2 கொம்படிக்காய். பூவா விளையாடுவான். இது பால், குட்டி பால். இது எதில் ஓட்டுனீங்க? டிராக்டர் தானே வச்சு ஓட்டுனீங்க. நல்லா நட்டு முடிச்சாதாங்க கவலை தீரும். ஏன்னா நட்டு முடிச்சுட்டு கவலை, அதுக்கப்புறமும் கவலை இருக்குங்க. மழை அதிகமாக பெஞ்சிருச்சாலும் கவலை, மழை இல்லைன்னாலும் கவலை, அறுவடை முடிகிற வரை கவலைப்பட்டுட்டு தாங்க இருக்கணும். எல்லாருக்குமே உள்ளது தாங்க இது. எவ்வளோ இதில் காசு செலவு பண்ணி போட்டு அதுக்கு லாபம் எடுக்கணும் இல்லைங்க. இன்னுமே நட்டுட்டு தாங்க இருக்காங்க. நடவுறது நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாவா? ஆனால் இங்கே எல்லாருமே ஆம்பளைங்க தாங்க வேலை பார்க்குறாங்க. நடவெல்லாம் இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்து நடவணுமா.
ஸ்பீடாக தாங்க நடுறாங்க. இங்கே பாருங்க, பாதையெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இந்த வழியாக கூட்டிகிட்டு வரலங்க என்ன. சரி, நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். என்ன நிலமையில் இருக்கிறான்னு தெரில. நான் போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். டைம் இருந்ததுன்னா சாய்பாபா கோயிலுக்கு போகலாம். இல்லைனா இந்த வீடியோ என்னோட முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். சரி, பாய் எல்லாருக்கும். இது என்ன செடி சொல்லு. போ அங்கே பூ அழுகுது. பூவா அழுகுறானா? பாருங்க, பூ அங்கே வந்துட்டாங்க. இது அங்கே சாறு கிழங்கு. இது இங்கே சமைப்பாங்க. இது சமைக்கக்கூடாது. இதே நாக்காரிக்கும் சாரோட சேர்ந்தது தானே இது. இதே மாதிரி தான் செடி. ஆனால் இது சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு பார்க்க மறுத்த எந்த அளவுக்கு இருட்டாயிருச்சு. 5 மணி தாங்க ஆகுது. இடி அடிக்குதுங்கடா. எப்படி போகலாம்? இப்படி போகலாமா? இப்படி போகலாமா? இப்படி போடுமா? பூவா கந்துச்சு. என் தங்கம் என்னையே கந்துலா தூங்கி எழுந்துச்சுன்னா அழுதுட்டு இந்த அம்மாவுக்கு வந்து பூவாக்கு பால் வா வா. சரி, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க. பாருங்க, சாமி கும்பிட்டுட்டு அவசரம் வேர்க்குது. அவசரம் கிளம்புனத்துல பூவா வர போயிட்டோம். சரி, பாய், வாங்க போட்டோம். மழையில தூக்கிட்டு வேணாட்டே இருக்குன்னு சளி பிடிச்சிருக்கியா அவனுக்கு? சீக்கிரம் பூ நடுவில் வை. வேண்டாம், அண்ணி தூக்கிட்டு போங்க. அண்ணி, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகலையா? ஏன் நம்ம அப்பா யாரும் இல்லை? நீங்கள் தான் எதுக்கு தான் இருக்கிறீங்க? அது வாழ்க்கை கொடுக்கலாம்ல. பார்க்கா கல்யாணம், அதுக்கு ஒரு லைஃப் வேண்டாமா? இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, பாவம் தானே அந்த பொண்ணு. உங்களுக்குள்ள மனசு வராது. சரியா மழை பெய்யுற போன நினைக்குது. போன வீடியோ எடுக்க முடியாது நினைக்கிறேன். இறக்கி விட மாட்டாங்க, ஒன்று தூக்கி தான் வச்சுருப்பாங்க. என்ன வண்டியில் ஒரு சவுண்டு கொடுக்குது? என்ன சவுண்டு? புரியல. வண்டியில் சவுண்டு கொடுக்குது, காதே கேட்க மாட்டேங்குதா உனக்கு? செவிட்டு மிஷின் வைக்கலாமா? ஒரு சொல்லோட நீ எனக்காவது கேட்டிருக்கியா? 3-4 டைம் சொன்னாதாங்க என்னன்னு பதில் சொல்கிறான். காதுதான் அவுட் ஆகிட்டாட, நிஜமா சொல்கிறேன். இதுக்கு தண்ணி பார்த்துட்டு போகலாமா? பாருங்க, என்ன ஆறுடி இது? எந்த ஆற்றுல இருக்கு? ஆற்று தண்ணி தானே? வாய்க்காலா? ஆற்றுல தானே தண்ணி வாய்க்காலுக்கு வருது. ஆற்று தண்ணியில் இருக்கு. பக்கத்தில் எந்த ஆறு இருக்கு உங்களுக்கு ஒடிசாவில்? பக்கத்துல எந்த ஆறு ஆத்து தண்ணி இருக்குன்னு? தேவி இல்ல, ஃபேமஸான ஆறு சொல்லு. மகாநதியா? ஒடிசாவில் மகாநதி ஆறு ஓடுது. தமிழ்நாட்டில் என்ன ஆறு ஓடுன்னு தெரியுமா? காவேரி. உங்க ஒடிசாவில் ஓடுதா? ஒடிசாவில் மகாநதி. காவேரியோட பெருசா? ஜெகசிங்பூர் சிட்டி. எட்டி ரக்ஷாபந்தன் போயிருச்சா? வருதா? ரக்ஷாபந்தன் வருதுங்க. கையிலலாம் ராக்கி கட்டுவாங்க இல்லைங்க. கடையிலெல்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே ராக்கி வித்துட்டு இருப்பாங்க பாருங்க. இங்கெல்லாம் ஈவினிங் டைம் தாங்க பிஸியாக இருக்கும். காலையில் 6லேருந்து 10 மணி வரை கடை திறந்துருக்கும். மதிய டைம்ல எல்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க கடையெல்லாம். தமிழ் எழுதிருக்கு பாருங்க, தெரியுதா?
வீடியோவில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுதாங்க ரவுண்டாக, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. வீடியோ எடுக்கும்போது தெரியலைங்க, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. அது வந்து கேமரா வந்துட்டு மழையில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால நனைஞ்சு போச்சுங்க. கேமராவில் தண்ணி இருந்திருக்குங்க, அதுதாங்க அப்படி தெரியுது. இதுதாங்க நம்ம சாயப்பா கோயிலுக்கு போகிற ரோடு. பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு கோயில் காமிச்சிருப்பேன். ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்குடா. என் சாயப்பா கோயிலில் யாருமே இல்லைங்க, மழை வந்து கெடுத்துருச்சிங்க. மழைனால கோயிலுக்கு வரலங்க. நானும் ஆரத்தி ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு வந்தேன். யாருமே இல்லை. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல். சாயப்பா கோயிலை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரி காலை அலசிட்டு போகிறேன். சாயப்பாவை பாருங்க, பார்த்து ரொம்ப நாளாக ஆகுதுங்க. சரி வாங்க கடைக்கு போய்ட்டு வரலாம். வந்து தான் சாயப்பண்ணை கும்பிடுவேன், கடைக்கு போய்ட்டு வரேன். இப்போ ஒட்டே புல்லோ நம்மளுமே சாமிக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டோம், ஸ்வீட்டு வாங்கியிருக்கோம், அப்புறம் ரோஸு, அப்புறம் தீபம் வாங்கியிருக்கோம். 6:30 மணிக்கு தாங்க ஆராத்தி வைப்பாங்க. எல்லாருமே வரலைங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. மழை வேறு பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க போல். நாங்கள் வந்துட்டு 6:15 வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், இன்னும் ஆரம்பிக்கலைங்க. ரொம்ப நாளாக ஆகுதுங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டு. நான் கூட இன்றைக்கி வரலாமோ வர முடியாதோன்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் வந்துட்டேன். மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பூவாமே தூக்கிட்டு தான் வந்தேன். ஆராத்தியுமே முடிஞ்சிருச்சுங்க. ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி லேட்டாக தாங்க வந்திருந்தாங்க எல்லாருமே. இன்னும் சுற்றிட்டு வரேன், நான் மட்டும் போகிறேன். மழை பெய்ய மழை தூறுதுங்க. மட்டும்தான் போகிறேன். பாருங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு. சாமிக்கு சுற்றிட்டு மட்டும் தாங்க வரேன். காலையில் விழுக முடியலைங்க, ஏன்னா ஈரமாக இருக்குதுங்க. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த இடத்துல நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன். நானுமே சுற்றிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போவேன். எப்போவுமே வலிக்கிறோமோன்னு பயமாக இருக்குதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். பேப்பர் கூட தின்னுட்டு வரேன். போட ஆண்டி அம்மா போதும் சாமி, ரொம்ப இழுத்து திங்கக்கூடாது. பேப்பர் இருக்கான்னு பார்க்குறேங்க, விபூதி எழுதிட்டு போகணுன்னு பார்க்குறேன். இந்த மூடி இதில் தான் அள்ளிட்டு போக போகிறேங்க. பேப்பர் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தீப்பெட்டி இருக்குங்க. என் சாயப்பாவுக்கு கிரீடத்தை எடுத்துட்டாங்களே. கிரீடம் இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சுங்க. சைடடி நான் போகிற மழை வருது. மழை வந்தாலும் பரவாயில்ல, நனையாமல் போகணும். எனக்கு அதுதான். பிரசாதம் கொடுத்தாங்கங்க, நாங்கள் போய் வாங்கலை. மழை வந்துருச்சு ரொம்ப. சரி நாங்களும் போயிட்டு வரோம். பாய். சுவையன் அங்கே போயிட்டாங்க. அதான் நல்ல பெரிய மழையாக பெஞ்சதுன்னு வச்சுங்களாங்க, உடனே நின்றுங்க. இந்த மாதிரி தூரிக்கிட்டே இருந்தால் பெஞ்சிட்டே இருக்குங்க. பாருங்க, வரும்போது இந்த அளவுக்கு தண்ணி இல்லைன்னு ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படி கொண்டு வந்தேன். ஏன்னா போக வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு, மறுபடியும் இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுதான். சரி ஓகே, நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ எப்படி சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.